சாமியை வணங்கணுமா? இல்லாத சாமியை தேடாத, இருக்கிற சாமியை பாரு. நம் அருட்பிரகாச வள்ளலார் என்ன சொல்றாரு? இருக்கிற சாமியை பாரு. சாமியை வணங்கணுமா? உயிர்களுக்கு பசியாற்று. பசியா இருக்கிற உயிர்களுக்கு உணவளித்து பசியாற்று. இந்த உயிரை சாமியா நினைச்சு அந்த உயிருக்கு உணவளித்து பசியாற்று. பசியா இருக்கிற மனிதர்களுக்கு அவர்களுக்குள் இருக்கும் சாமியை வணங்கி மதித்து அவர்களுக்கு உணவளித்து பசியாற்று. இந்த உயிர்கள் தாகத்தில் வாடுகிறதோ, எந்த மனிதர்கள் தாகத்தில் வாடுகிறார்களோ அந்த உயிர்களையும் அந்த மனிதர்களையும் சாமியாக நினைத்து சாமியாக வணங்கி அந்த உயிர்களின் தாகத்தை போக்கு. அந்த உயிர்களின் தாகத்தை தனியவை. உன் கண் முன்னால் எந்த உயிர்கள் எந்த மனிதர்கள் இடையூறில் இருக்கிறார்களோ கடந்து போகாதே, விலகி போகாதே. உன்னால் முடிந்த நல்ல காரியங்களை செய். அந்த இடையூறில் இருந்து எப்படியாவது அந்த இடையூறுகளை அகற்று. அதுவே சாமியை வணங்குவது, அதுவே சாமியை மதிப்பது. இப்படி ஒரு உயிரையும் ஒரு மனிதனையும் நாம் சாமியாக வணங்கினால், நாம் சாமியாக மதித்தால் நமக்கு பிரிவினையே கிடையாது, நமக்கு பேதமையே கிடையாது, நமக்கு வேற்றுமையே கிடையாது. நாம் ஒரு தாயின் பிள்ளைகள், நாம் எல்லாம் ஆண்மனைய உறவுகள், நாம் எல்லாம் இறைவனின் பிள்ளைகள். இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம் உன்னை பிரிச்சு பார்க்க முடியாது, உன்னை தள்ளி வச்சு பார்க்க முடியாது. ஏன்? நீ என் உயிர். நாம் எல்லாம் ஆண்மனைய சகோதர சகோதரிகள். இதையெல்லாம் உலகத்துக்கே ஓங்கி பறைசாற்றியவர் நம் அருட்பிரகாச அருட்தந்தை அருட்குருநாதர் நம் வள்ளலார். என்ன சொல்றார்? வள்ளலார் என்ன சொல்றார்? உலக இடையூறெல்லாம் விலக, உலக இடையூறெல்லாம் விலக, நீ அடைந்து விளக்குக மகிழ்க, நீ அடைந்து விளக்குக மகிழ்க. நமக்கு எல்லாருக்குமே கடமை பணி இருக்கிறது, பிறவி கடமை பணி இருக்கிறது. நம் அருட்பிரகாச சத்குருநாதர் வள்ளலார் ஐயா அதை உணர்த்துறார், வலியுறுத்துறார்.